ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எதில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொக்கடிச்சோலை தாண்டி போய்கொண்டிருக்கோம். அண்ட் இதே மாதிரி தான் இருக்க போகுது. நம்ம எப்படி வெட்டிக்குள்ளே இருந்து கொக்கடிச்சோலைக்கு வந்தோமோ அதே மாதிரி தான் கொக்கடிச்சோலை இருந்து களுவாஞ்சிக்குடிக்கு போக மட்டும் இந்த இடம் இருக்க போகுது. ஒரு மாற்றம் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா ஃபுல்லாகவே வெள்ளாமல் அந்த விவசாயிகள் இருக்கிற ஏரியா தான் இந்த இடம். ஏன்னா வெட்டிக்குளோ டிஸ்ட்ரிக்டில் அந்த மெயின் ரோட் மட்டும்தான் சிட்டி ஏரியா. அதாச்சும் எப்படி பாருங்கன்னா, கிராங்குளம், காத்தாங்குடி, எங்கட ஊர்னு சொல்கிறேன். கிராங்குளம், காத்தாங்குடி, அதுக்கப்புறம் முன்னுக்கு புதுக்குடிப்பு, தாளம்குடா, காத்தாங்குடிக்கு அப்புறம் கல்லடிக்கு முன்னுக்கு அரசேடி, அதுக்கப்புறம் தான் வெட்டிக்குளம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெயின் ரோட் மட்டும்தான் சிட்டியாக இருக்குது. மற்றபடி உள் பக்கமெல்லாம் சூப்பரான வியூ. பார்த்தீங்களா? இதுக்கு நான் இப்படி மேக்ஸிமம் சொல்கிறேன்டா, எங்களோட ஊரில் இந்த இதே சைட்டில் ஒரு வெள்ளாமை பக்கம் இருக்குது, வெள்ளாமை சைட் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல இருந்து எங்கள் மெயின் ரோட்லேருந்து பார்த்தோம்னா அந்த வெள்ளாமை சைட்டில் சூரியன் இறங்கி போகும் தானே. அப்போ அதில் சூரியன் அந்த சூரியன் சன்செட் ஆகும்போது எப்படி ரெட் கலராக இருந்து ஆகுதோ அதே மாதிரி சூரியன் இறங்கி போகும்போது அவ்வளோக்கு ரெட்டாக இருக்கும். ஆனால் அவ்வளோவுக்கு வடிவாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எப்படி எடுத்து வீடியோ எடுத்து போடணும் மட்டும் நான் போட்டு காட்டுறேன். அண்ட் இதில் போடையில உங்களுக்கு நான் ஷார்ட் வீடியோ எடுத்து போடுவேன். எனக்கு அதை பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். அதே அவ்வளோ வடிவாக இருக்கும். ஆனால் பாருங்களேன், இங்கே இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் எப்படி எவ்வளோ அழகாக இருக்கேன்னு. அதேமாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு அதில் அருமை புரியாது. நான் கிராங்குளத்தில் இருக்கிறபடியாக தான் எனக்கு அந்த இப்படியான இடத்தெல்லாம் பார்க்க ஒரு இதாக இருக்கு. ஆனால் இது அந்த பெரிய ஒரு சிட்டியான இடத்துல இருக்கிறவங்களுக்குன்னா இது கடும் புதுசாக இருக்கும். அவ்வளோ வடிவாக இருக்கும் இந்த இடம். நம்ம வந்த சைடில் ஜங்ஷன் ஒன்று இருக்குது தானே. அதாச்சும் அந்த இடம் 3 ஊருக்கு போகும். டேரெக்டாக போனோம்னா மண்டூர், இந்த சைடில் போனால் வேறு என்ன ஊர், நம்ம போகிற சைட் போனால் தான் நம்ம களுவாஞ்சிக்குடி பக்கம் போகலாம். இப்போ நம்ம அந்த வெட்டின சைட்டால் வெட்டினோம்னா பழுகாமம் வரும். பழுகாமத்தில் தான் எங்களை சொந்தக்காரங்க இருக்காங்க. பழுகாமம் வந்து அப்புறம் அந்த பழுகாமம் வந்து மெயின் ரோட்டுக்கு ஏறினோம்னா அப்படி டேரெக்டாக போனோம்னா களுவாஞ்சிக்குடி தான். ஏன்னா நம்ம போகிற வழிலாம் களுவாஞ்சிக்குடி ஆறலாம் பெருக்கு எடுத்து ஃபுல்லாக இப்போ அந்த மழை டைமில் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ஆக்கெல்லாம் ஸ்டாப் பண்ண அந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் தானே. அப்படி இருந்தது. இப்போ எவ்வளோக்கு இதாக இருக்கணும், அங்கே போகங்களும் காட்டுறேன். இதாங்க அந்த பழுகாமம். இந்த பழுகாமத்தில் இருக்குன்னா அங்கே போகணும். நம்ம வழக்கை போகணும், அங்கே பக்கம் ஊருக்குள்ளே போகணும். இந்த வழக்கை இதுதான் இந்த ஊரில் மெயின் உழவு தான் இருக்கும். அடுத்தது பழுகாமத்துக்கு அங்கால போகிறதீவு இருக்கி. போகிறதீவு காளி கோயில் ஸ்பெஷல். அவ்வளோக்கு ஸ்பெஷலாக அந்த கோயிலில் லட்சக்கணக்கான ஆட்கள் வருவாங்க. ஏன்னா அந்த ஏரியாவுக்குள்ளேயே ஒரு பேர் போன கோயிலுண்டா போகிறதீவு காளியம்மன் கோயில் தான். இது வரைக்கும் நான் போனதில்லை. போகணும் பார்ப்போம். அது கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்குண்டா ஒரு குடுப்பணம் மனிதனி. நமக்கு இன்னும் அந்த குடுப்பணம் அமையலை. போக நம்ம போய் ஒரு நாள் பார்ப்போம். சொன்ன கோயில் இந்த கோயில் தான். பாரு, அந்த கோயிலை போய் செய்கிறாங்க. ஊர் மக்கள்லாம் காசு போட்டு இந்த கோயிலை செய்கிறாங்க. ஆனால் எந்த பெரிய கோபுரமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? காளியம்மன் கோயில் எவ்வளோ பெரிய கோபுரமாக இருக்கு. அண்ட் இந்த கோயில் திருவிழா எப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு, இந்த கோயில் திருவிழா கடும் விசேஷமாக செய்கிறவங்க. ஏன்னா அவங்க ஒரு கொடியாக கொடுத்து அவங்களுக்கு கொடி அப்படின்னு அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் சொல்கிறேன். அப்படி இதாக செய்கிறவங்க, கிரேட்டாக செய்கிறவங்க இந்த கோயில் இதை.
நம்ம இப்போ சரியாக இடக்கை பக்கத்தில் வெட்டணும். இந்த கார் பக்கம் வெட்டணும். வழக்கை பக்கம் வெட்டணும்னா டைரெக்டாக கல்முனை பக்கம் போகும். கல்முனை அம்பாறை சைட் அந்த சைட் போகும். அதுக்குள்ள நம்ம வழக்கை பக்கம் வெட்டினா தான் களுவாஞ்சகுடி பக்கம் போகும். இது டைரெக்டாக போனோம்னா களுவாஞ்சகுடி தான். இந்த ஊருக்கு பேர் இருக்கேன்னு எனக்கு தெரியல. ஆனால் பற்றுப்பாலம் இருக்கு இந்த முன்னுக்கு தான். ஆனால் இது இந்த இடமெல்லாம் வெள்ளத்தாலே ஃபுல்லாக மூழ்கினது. இந்த முறை இந்த மழை சுச்சுவேஷன் டைமில் ஃபுல்லாகவே இந்த இடம் இந்த ரோட்டு இந்த நான் உங்களை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த மிஷினில் ஆக்கள் ஏற்றி போகிறாங்கன்ட்டு அது இந்த இடம்தான். ஆனால் பார்த்தீங்களா அவ்வளோ அந்த தண்ணிலாம் ஃபுல்லாக பெருத்து அவ்வளோ குரோடுனே அண்டைய நாள் எப்படி இருந்திருக்கேன் ஆக்களுக்கு. களுவாஞ்சகுடி வெள்ளாவளி சைட்டெலாம் ஒரு அண்ணா அடிச்சிட்டு போயிருக்கு தண்ணி. ஓட்ட தண்ணியெலாம் அவர் இழுத்துட்டு போயிருக்காரு. ஆனால் தப்பிச்சிட்டாரு. மரத்தில் ஏதோ பிடிச்சிலாம் தப்பியிருக்காரு. அப்படி 3 பேர் எங்களோட நாட்டில் தப்பிடிக்காங்க. இப்போ அந்த புயலும் மழையும் இந்தியாவுக்கு போயிருக்கு, தமிழ்நாட்டுக்கு போயிருக்கு. ஸோ எல்லோரும் டேக் கேர். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கவனமாக இருங்க. எங்களோட நாடை தாண்டி உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருங்க. ஸோ இதான் பற்று பாலம், களுவாஞ்சோடியில் பற்று பாலம். இந்த பாலத்தை தாண்டினோம்னா போக போக களுவாஞ்சோடி வந்துடும். களுவாஞ்சோடி வந்தோடனே நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணுவேன். களுவாஞ்சோடிக்கு அப்புறம் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அன்றைக்கு வெள்ளம் பார்க்க வந்த அன்றைக்கு நாங்கள் இந்த டென்ட் அடிச்சிக்காங்க. இதுக்கிட்ட சோளங்குலை வாங்கி சாப்பிட்டு அப்புறம் பார்க்க போனாங்க. மழை டைமில் சோளம் சாப்பிட்றலாம் அவ்வளோ சுகம் தெரியுமா. ஸோ உங்களுக்கு எந்த நாடு இந்த வீடியோ பார்த்தாங்களுக்கு எந்த நாடு உங்களுக்கு விருப்பமோ அந்த நாடை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போகிறவன் இல்லை பட் தெரிஞ்சுக்கொள்ளாமே என்று போட்டு யாருக்கு என்னென்ன நாடு விருப்பம்ண்டு தெரிஞ்சுக்கலாம் என்ற ஒரு ஐடியாவில் கேட்கேன். நீங்கள் நினைக்காங்க நான் போகிற அளவுக்கு நான் இன்னும் வசதி ஆகலை சொல்கிறேன். ஓகே, see you, bye guys. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவில் கொக்கட்டிச்சோலை டு களுவாஞ்சகுடி ட்ராவலிங் வீடியோ முடியுது guys. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ ஏதாச்சும் ஒன்றில் சந்திப்போம். பாய்.